நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் வச்சு கட்லெட் செய்ய போகிறது பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்வீட்லேயும் ஒன்று வந்து காரத்துலேயும் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் லைக். இப்போது செய்ய தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர், வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, எலுமிச்சை சாறு கொஞ்சம், உப்பு, மிளகாத்தூள் தேவையான அளவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போகிறேன். கார்ன் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைன் ரிமூவ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கார்ன் அடுத்த லைன் இருக்கிறத லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. எந்த சைடு கேப் இருக்கோ அந்த சைடு ரிமூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக கார்ன் ரிமூவ் பண்ணிடலாம். அது உங்களுக்கு ஒரு 1 மினிட் தான் ஆகும். இப்போ தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டு இல்லை நம்ம கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் சாறு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம். இது நல்லா போட்டு மெசஞ்சிக்கோங்க. இது வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்கிறது போல் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் வெள்ளை எள்ளும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுத்துக்குமே காரத்துக்கும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது இனிப்பில் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இது காரத்தில் எள்ளும் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் ரவுண்டாக பண்ணி நல்லா இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு போட்டுருங்க. இப்போ கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இனிப்பானாலும் சரி காரமாலும் சரி அந்த மாவு நல்லா உருண்டை பண்ணி கல்லை வச்சு நல்லா இப்படி தட்டினீங்கன்னா போதும். இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் ப்ரௌன் கம்மியாக தான் வரும். காரமாக இருந்துச்சுன்னா நல்லா ப்ரௌனிஷாக நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சண்டே ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காணா கொடுத்து சாப்பிட்டா அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. பாருங்கள், இது இனிப்புனால இப்படி தெரியுது. இதே காரமாக தான் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும், நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே. அவ்வளவுதான், கட்லெட் ரெடி ஆகிடுச்சு.